கல்வாரியின் சமாதான தொனி காலை நேர தியான வேளைக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். பிரியமானவர்களே, இந்த நாள் காலையிலே பாவம் என்கிற நுகத்தை குறித்து உங்களோடு கூட ஒரு தியான செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 20வது வசனம் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது: பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும், குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதுமில்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதுமில்லை, நீதிமானுடைய நீதி அவன் மேல்தான் இருக்கும், துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல்தான் இருக்கும். பிரியமானவர்களே, இன்றைய உலகில் தீர்க்கப்பட முடியாத ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான் பாவம். பாவத்தில் இருந்து மனிதனை விடுவிப்பார் இவ்வுலகில் யாரும் இல்லை. பாவம் இவ்வுலகத்தை இன்று ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. இவ்வுலகத்தில் இன்று நடைபெறுகிற அனைத்திற்கும் காரணகர்த்தா இந்த பாவம்தான். பலவிதமான கொள்ளை நோய்கள், வியாதிகள், இன்னும் இயற்கை அழிவுகள், பொருளாதார நெருக்கடிகள், யுத்தங்கள், பலவித பாவ பெருக்கங்கள், இவை யாவற்றுக்கும் காரணமே பாவம்தான். எனவே உலகிலே மனிதனால் தீர்க்கப்பட முடியாத ஒரு பெரிய பிரச்சனை பாவம் என்கிற நுகம். நான் வாசித்த எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்தின் 20வது வசனம் சொல்லுகிறது: பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்பதாய். பாவத்தின் பயங்கரம் என்பது, பாவம் ஒரு மனிதனுக்கு ஆவிக்குரிய மரணத்தை உண்டாக்குகிறது. பிரியமானவர்களே, நாங்கள் வேதத்தில் பார்க்கின்றோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்தின் 23வது வசனத்தில் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று நாங்கள் வாசிக்கின்றோம். இந்த பாவம் அவ்வளவு பயங்கரமானது. ஒரு மனிதனை மரணத்துக்குள்ளாக பாவம் கொண்டு செல்லுகின்றது. ஆனால் பரிசுத்த வேதாகமத்திலே இந்த பாவம் உலகத்திலே எப்படி பிரவேசித்தது என்பதை குறித்து ஆதியாகம புஸ்தகத்தின் 3ஆம் அதிகாரம் மிக தெளிவாய் சொல்லுகின்றது. முதல் மனிதர்களாகிய ஆதாம் ஏவாளின் கீழ்ப்படியாமையினாலே தான் பாவம் உலகத்திலே பிரவேசித்தது. கர்த்தர் விலக்கின விருட்சத்தின் கனியை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் சத்துருவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதனை உட்கொண்டதன் விளைவு முழு உலகமும் இன்றைக்கு பாவத்திலே சிக்கி தவிக்கின்றது. பிரியமான தெய்வத்தின் ஜனமே, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்றது போல கர்த்தரோடு நல்லுறவிலே இருந்த முதல் மனிதர்களாகிய ஆதாமும் ஏவாளும் எப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்தார்களோ அப்பொழுதே அவர்களுக்கும் தேவனுக்கும் இடையிலான உறவு முறிக்கப்பட்டது. பரிசுத்தமான தேவன் பாவியான மனிதனுடன் உறவாட முடியாத நிலை ஏற்பட்டது. தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே பாவம் என்கிற நுகம் ஒரு பெரிய பிளவை, ஒரு பெரிய இடைவெளியை உண்டாக்கிற்று. ஆனாலும் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திலிருந்து மனிதனை மீட்கும்படியாய், பாவம் என்கிற நுகத்திலிருந்து மனிதனை விடுவிக்கும்படியாய் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலேயே வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. அந்த வாக்குத்தத்தம் தான் ஸ்திரியின் வித்து என்கிற வாக்குத்தத்தம். காலம் நிறைவேறின பொழுது கன்னி மரியினிடத்தில் பிரவேசித்து கன்னி மரியினிடத்தில் பிறந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த ஸ்திரியின் வித்து. வேதத்திலே நாங்கள் பார்க்கின்றோம்.
ரோமர் 3:23 சொல்லுகிறது, நாம் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றுப்போயிருந்தோம் என்பதாய். எனவே இந்த பாவத்திலிருந்து மனிதனை மீட்பதற்காக, இந்த பாவ ஆக்கினையிலிருந்து மனிதனுக்கு விடுதலை கொடுப்பதற்காக, இந்த பாவத்தின் நுகத்திலிருந்து மனிதனை மீட்டுக் கொள்ளும்படியாக ரோமர் 5:8 நாங்கள் வாசிக்கின்றோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காய் மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார் என்று நாங்கள் வாசிக்கின்றோம். எனவே இவ்வளவு பயங்கரமான இந்த பாவத்தில் இருந்து மனிதனை விடுவிக்க கூடியது 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களில் இருந்தும் நம்மை விடுவிக்கிறது என்பதாய். பிரியமான தெய்வத்தின் ஜனமே, இவ்வுலகத்தின் விடை காண முடியாத ஒரு பெரும் பிரச்சனையாயிருக்கிற இந்த பாவத்திலிருந்து என் கைகளில் இருக்கிற பரிசுத்த வேதாகமம் பாவத்திலிருந்து மனிதனுக்கு விடுதலை பெறுவதற்கான வழியை காண்பிக்கிறது. அந்த வழியும் அந்த சத்தியமும் அந்த ஜீவனும் வேறு யாரும் அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. இன்றைக்கு மனிதன் தன்னுடைய சுய பிரயாசத்தினால், தன்னுடைய சுய கிரியைகளினால், தன்னுடைய நற்கிரியைகளினால், தான தர்மங்களினால், பூஜை புனக்காரங்களினால் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் எப்படியாவது விடுதலை பெற்றுவிடலாம் என்று முயற்சிக்கிறான். ஆனால் வேதம் காண்பிக்கின்றது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே ஒரு மனிதனுடைய பாவ சாபத்திலிருந்து அவனுக்கு விடுதலை கொடுக்கிறது என்பதாய். எனவே எவன் ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காக மரித்து எனக்காக அவர் அடிக்கப்பட்டார், எனக்காக அவர் ரத்தம் சிந்தினார், எனக்காக அவர் மரித்தார் என்பதை ஏற்றுக்கொள்கிறானோ, விசுவாசிக்கிறானோ, அவன் இந்த பாவ நுகத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறான். பிரியமானவர்களே, இந்த பாவம் மனிதனுக்கு நித்திய மரணத்தை கொண்டு வருகிறது. இந்த நித்திய மரணத்திலிருந்து அவனுக்கு கிடைக்க போகிற விடுதலையை குறித்து ரோமர் 6:23 சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனால் தேவனுடைய கிருபை வரமோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற நித்திய ஜீவன் என்று நாங்கள் வாசிக்கின்றோம். எனவே பாவம் என்கிற உலகின் மிகப்பெரிய பிரச்சனையிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை உண்டு. அது நம் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே அந்த விடுதலை உண்டு. பிரியமானவர்களே, எனவே யாரெல்லாம் இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் எனக்கு விடுதலை உண்டு என்று விசுவாசித்து அவருக்கு தான் ஒரு பாவி என்பதை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பாவத்திற்காக இயேசு மரித்தார் என்பதை விசுவாசித்து அவரிடத்தில் பாவ அறிக்கை செய்கிறார்களோ, அவர்களுடைய பாவத்தை அவர் மன்னித்து அவர்களை தன்னுடைய பிள்ளையாக அவர் ஏற்றுக்கொள்ளுகின்றார். எனவே இந்த பாவத்தின் நுகத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு வழியை வேதாகமம் நமக்கு மிக தெளிவாக காண்பிக்கிறது. பிரியமானவர்களே, அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே. எனவே நம்முடைய சுய கிரியையினால், தான தர்மங்களினால், நம்முடைய புண்ணிய நற்கிரியைகளினால் பாவத்திலிருந்து எங்களால் விடுதலை பெறவே முடியாது. பரிசுத்த வேதம் சொல்லுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால் உண்டாகிற பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொண்டால் மாத்திரமே இந்த பாவ நுகத்திலிருந்து நானும் நீங்களும் விடுதலை பெற முடியும். எனவே இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு மார்க்கத்தை காண்பித்திருக்கிறார். பாவம் என்கிற உலகின் மிகப்பெரிய பிரச்சனையிலிருந்து மனிதனுக்கு விடுதலை பெற முடியும் என்கிற மார்க்கம் அது அவர் ஒருவர் மாத்திரமே. எனவேதான் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று அவர் சொல்லுகிறார். எனவே பிரியமான தெய்வத்தின் ஜனமே, பாவம் என்கிற மிகப்பெரிய பிரச்சனையிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை விடுதலையாக்குகிறது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். நீங்கள் ஒரு பாவி என்பதை உணர்ந்து உங்களுடைய பாவத்திற்காக இயேசு கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்தார் என்பதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு உங்கள் பாவத்தை அவருக்கு அறிக்கையிட்டு அவரை உங்களுடைய வாழ்க்கைக்கு அழைப்பீர்களாயிருந்தால் இன்றே உங்களுடைய இரட்சண்யத்தின் நாள். பாவ சாபத்திலிருந்து நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், மீட்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.